ஹாய் ஹலோ டு கிரிக்கெட் நேயர்கள். இன்றைக்கி ஒரு பிக் மேட்ச் இருக்குது. இந்தியா வர்சஸ் அயர்லாந்து வேர்ல்டு கப். அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேட்ச் டைமிங், எந்த ஸ்டேடியமில் நடக்க போகுது, எந்த கண்ட்ரி, அண்ட் அந்த கண்ட்ரியோட பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, ப்ராபபிள் 11 என்னவா இந்தியா அண்ட் அயர்லாந்து டிசைட் பண்ண போகிறாங்க, அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ், பெட்டர் டாஸ் டு வின், யார் டாஸ் வின் பண்ணால் என்ன எடுக்க போகிறாங்க, தென் இந்தியாலையும் அயர்லாந்து டீம்லேயும் எந்தெந்த பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேடியத்தை பற்றி பார்க்க போகிறோம். நசாவ் கவுண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், நியூயார்க். இந்த பிச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான பிச்சுங்க. 3 மாதத்தில் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சை ரெடி பண்ணது எங்கன்னா ஆஸ்திரேலியாவில். ஸோ உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சுன்னு. பிச்சை மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கிராஸ் கவரை கூட ஆர்டிஃபிஷியலாக தாங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கிரவுண்ட்ஸ்மேனுக்கே தெரியாது இந்த பிச்சு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது மேட்ச் டைமிங்கை பற்றி பார்க்கலாம். இந்தியன் டைம் படி இன்றைக்கி நைட் 8 PM ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 7:30க்கு டாஸ். இதான் இந்தியன் டைம். ஆஸ் பர் USA டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 10:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். பிச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு $1 million கொஸ்டின்னு சொல்லலாம். பிகாஸ் ரோஹித் அண்ட் பால் 2 பேர்த்துக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஏன்னா ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை பார்த்ததில் அவங்களுக்கு பிச்சு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமில் பெட்டர் சான்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் பின்னாடி யார் இருக்கான்னா த கிங் கோலி. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை 2 டீமும் விளாண்டுருக்காங்கன்னு பார்த்தா 7 தடவை இந்தியா அண்ட் அயர்லாந்து வேர்ல்டு கப்பில் விளாண்டுருக்காங்க. அதில் 7 டைம்ஸும் இந்தியா மட்டுமே ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2009 2 டீம் விளாண்டுருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ், இங்கிலாண்டில். அதில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியிருக்காங்க. அயர்லாண்டும் சும்மா சொல்ல முடியாதுங்க. ரீசண்டாக 1 மந்த்துக்கு பிஃபோர் பாகிஸ்தானை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அயர்லாந்தை ரொம்ப ஈஸியாக எடை போட்டு இந்தியா டீம் விளாண்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராபபிள் 11 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அணி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ரோஹித், SSV ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி இருக்காங்க. ஏன் விராட் கோலியை ஓப்பனிங் கொண்டு வரோம் அப்படின்னா IPLல அவர் ஓப்பனிங் தான் பண்ணியிருக்காரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ரொம்ப அதிகமான சான்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் விராட். ஏன் விராட் கோலி ஓப்பனிங் சொல்கிறேன் அப்படின்னா த பிச் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோ பிச்சில் விராட் கோலி இஸ் அ பெஸ்ட் பேட்ஸ்மேன். அப்போ ஃபஸ்ட் டவுனில் யார் அப்படின்னு தான் கேட்குறீங்க. வேறு யார்? நம்ம ரிஷப் பந்த். ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை 1 டவுனில் இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 2 பேர் ரைட் ஹேண்ட் பேட்டராக இருக்கிறனால ஃபஸ்ட் டவுனில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு டீம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் வார்ம் அப் மேட்ச்சில் விராட் பந்தை ஃபஸ்ட் டவுனில் இறக்கி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நல்லாவே முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் டவுனை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. த ஒன் அண்ட் ஒன்லி சூரியகுமார் யாதவ், நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு. ஸோ அந்த இடத்த வேறு யாருக்கு கொடுப்பாங்க? அவருக்கு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 5th and 6th ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5th சிவம் துபேவா இல்லை சஞ்சு சாம்சனா இன்னும் டீம் டிசைட் பண்ணனே சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா சிவம் துபேக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அப்புறம் 6th 7th 8th 9th 10th இந்த 5 ஸ்பாட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 5 பேர்த்த டீம் பேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன்லி 1 ஸ்பாட் இன்னும் லெஃப்டில் இருக்குது. அது ஒரு பேட்டருக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை இன்னொரு பவுலர்ஸுக்கு கொடுக்க போகிறாரா, 6 ஸ்பின்னருக்கு கொடுக்க போகிறாங்களா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது.
அந்த ஒரு ஸ்பாட்டை பவுலருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா 6 பவுலர்ஸ் கண்டிப்பாக இந்தியா டீமுக்கு தேவை. அந்த 6th பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலாக இருக்கலாம் ஆர் யுஸ்வேந்திர சகலாக இருக்கலாம். ஏன் இவங்க 2 பேர்த்த சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஆஸ் வெல் அஸ் ஒரு பெஸ்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னு சொல்லலாம். யுஸ்வேந்திர சகல் பிச்சு ரொம்ப டேர்ன் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது நம்ம மேட்ச்சில் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் ஹி இஸ் அ பெஸ்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போவும் அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. பட் இந்த சான்ஸ் எப்படி போக போகுது, யாருக்கு போக போகிறங்கிறது பொறுத்து வந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அயர்லாந்து டீம் பற்றி பார்க்கலாம். என்னோடய பெஸ்ட் 11 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி பெல்பரின் அண்ட் பால் ஸ்டெர்லிங். பால் ஸ்டெர்லிங் ஒரு கேப்டன். இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமாக அயர்லாந்து டீமுக்கு ஓப்பனிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர்த்துக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டவுனில் லோர்கன் டக்கர், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், நல்லாவே அடிப்பாருங்க. ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது 1 டவுனில் இறங்கி விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாரி டெக்டர், இவரும் ஒரு நல்ல ரைட் ஹேண்ட் பேட்டர், நல்லாவே அடிப்பார். அதுக்கப்புறம் கர்டிஸ் கேம்பர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் ஜார்ஜ் டாக்ரெல், இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் கரீத் டிலானி, இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். பட் இவர் பார்த்திங்கன்னா ரைட் ஆர்ம் லெக் பிரேக் போடக்கூடிய ஒரு பவுலர். இவங்க 3 பேரும் நல்ல ஃபினிஷர் அண்ட் நல்ல பவுலர்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் பக்கம் வரலாம். மார்க் அடையர், இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஹை ஆர்ம் ஆக்ஷன் இருக்குது இவர்கிட்ட. பாலை நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், ஆஸ் வெல் அஸ் பேட்டிங்கும் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேயர் பேரி மெக்கர்த்தி. இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், நல்ல ஹிட்டர்னு சொல்கிறாங்க. இந்தியன் டீமோட கூட இவர் ஒரு 51 ரன்ஸ் 33 பால்ஸ்க்கு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிரேக் யங், இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஹிட் த டெக் பவுலர்னு சொல்லப்படுறாங்க. இவரும் நல்லா போடுவார். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஜோஷ்வா லிட்டில், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீட்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீடாக போடக்கூடிய ஒரு பவுலர். இவர் ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் அடிக்கூட விளாண்டுருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் காம்பினேஷன் சொல்லப்படுறாங்க. அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னு சொல்லப்படுறாங்க. அயர்லாந்து இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டை கூட ஒரு தடவை 2011 வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்காங்க. நிறையா டைம் பார்த்திங்கன்னா பெரிய டீமை அப்செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த டீமை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாதுன்னு நம்ம ராகுல் டிராவிட் கோச்சே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாஸ் பற்றி. டாஸ் வின் பண்ணால் எந்த டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ணால் இந்தியா டீம் பேட்டிங் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா டீம் ரன்ஸை போர்டில் போட்டாங்கன்னா ப்ரெஷர் இல்லாமல் விளாட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வார்ம் அப் மேட்ச்லேயும் நம்ம பார்த்தோம். வார்ம் அப் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அயர்லாந்து டீம் டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா பவுலிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிச்சு அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அதனால் பிச்சை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்னா சேசிங் இஸ் த பெஸ்ட்டு. அயர்லாந்து அதைத்தான் நிறையா விரும்புவாங்க. ஸோ அயர்லாந்து வின் பண்ணால் சேஸ் பண்ணுவாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டீமில் டாப் பிளேயர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமை பற்றி பார்த்துடலாம். விராட் கோலி, பந்த், ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா அண்ட் பும்ரா, இவங்க 5 பேர் தான் இன்றைக்கி மேட்ச்சில் டாப் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி அயர்லாந்து டீமில் பால் ஸ்டெர்லிங், லாகன் டக்கர், கேரிஸ் கேம்போர், ஜோஷ்வா லிட்டில் அண்ட் மார்க் அடையர், இவங்க 5 பேர் அயர்லாந்து டீமுக்காக இன்றைக்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் கணிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களை இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.